தீவிரவாதிகளை இறக்குறாங்க. அதை தடுக்கத்தான் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் தளபதி கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கி ஸ்ட்ரைட்டா இந்த மரியாசி படத்துக்கு வந்தாரு. வந்து வில்லன் தெரியல கத்தி பத்தல் வச்சா போல அதெல்லாம் நம்ம அதர் ஸ்டேட், நம்ம தமிழ் ஸ்டேட் யாரு சிவகார்த்திகேயன். அதர் ஸ்டேட் அது பேர்லாம் எனக்கு தேவையில்லை. நம்ம ஆளுங்க பேரை கேளு. அதுவும் தெரியல. அது நல்லா இருக்கா, பொண்ணு நல்லா இருக்கா, பொண்ணு நல்லா இருந்தா பார்த்துட்டு போ, அவ்வளவுதான். ஒரு காதலுக்கோசம் தெளிவா, ஒரு காதலுக்கோசம் கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ்ல ஒரு கஷ்டப்பட்ட தெளிவா ஒரு காதல்னா இப்படிதான் இருக்கணும். இந்த மதராசி படத்துல காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஹீரோனியும் அழகா சூப்பரா இருந்தாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற பெண்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாம் சப்ப ஃபிகரா தான் இருப்பாங்க. ஆனா அந்த ஃபிகர் நல்லா தான் இருந்தது. அதுக்கோசம் ஒரு கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எப்படின்னா நம்ம கிட்ட இருக்கணும். அவர் பாடா வயசர் நல்ல ஒரு காதல் சொல்லுதல. பெரிய படம் இப்போ அந்த பெரிய படத்தெல்லாம் காலி பண்றது யார் தெரியுமா? நீங்க தான். நல்லா இப்ப நான் பேசினேன், அரை மணி நேரம் பேசினேன், நீ 5 நிமிஷம் என்னமா போடுவ? நல்லா இல்லை இந்த படத்தை சொல்லிட்டா நீ போடுவ. அப்ப என்ன இந்த படம் ஃபெயிலியர் ஆகுது. கூலி என்ன மாதிரி படம் பாவம், உங்களால 1000 கோடி நஷ்டமாச்சு. எதனால பேசிட்டு போடவே மாட்டீங்க. நான் இவ்வளோ 6 மணி நேரம் பேசினா போட மாட்டேன். படம் நல்லா இருக்குங்கிறீங்க, அதுல தமிழ்நாட்டுக்காரங்க யாருமே நடிக்கல. பெரிய வில்லனா நடிச்சவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டு தான், தமிழ் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க தான், ஆனால் நடிக்கல. இப்போ நம்ம மதராசி கருத்தை பற்றி பேசணும். அவர் சொல்லிக்கிறார் பாருங்க, மதராசி என்னவோ அதை பற்றி பேசுங்க. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்தா திடீர்னு ஏஞ்சி வந்துட்டார். ஏன்னா அவர்லாம் எங்கே போனார்னே தெரியல. மறுபடியும் இந்த படத்தில் அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு. அதை பற்றி பேசுங்க. கூலி என்ன ஆச்சு? அது தேவையில்லை தலைவா, தேவையா இல்லை. மதராசி சாங் தலி மேடம், மதராசி அந்த பாட்டு தெளிவா டான்ஸ் எல்லாம் லாரன்ஸே தோத்துருவார் போல. இது அவர் காந்தி கண்ணாடி, நேரு கண்ணாடி, எல்லாம் கண்ணாடி இருக்கு. நான் படம் பார்க்கல, நான் என்ன படம் பார்த்து நான் அதெல்லாம் சொல்ல முடியும் தலைவா. அவர் துப்பாக்கியில் நச்சார் பார்த்தீங்கன்னா அதே வில்லன் தானே. அதே சீனு, அதே ஆக்ஷனு, அதை விட இந்த படத்தில் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாங்க துப்பாக்கியோட பார்ட் 2 தான். ஏன்னா அதே போல தான் ஜேர்னரி இருக்கும், ஆனால் இது அதை விட பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த டேரக்டர் ஒன்று தான், இந்த டேரக்டர் ஒன்று தான், 2 பேரும் ஒரே டேரக்டர். அதனால காப்பி மிக்ஸாக தான் இருக்கும். அதனால படத்துக்கு எங்கேயும் தோல்வி இல்லை. படம் ஃபுல்லாக ஆக்ஷன் சீனாகவே இருக்கும். படத்தில் அங்கங்கே அனிருத்து நரம்பு போல் இந்த படத்தில் மியூசிக்கை மெழுகேற்றிருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு மியூசிக்காக இந்த படத்தில் அனிருத் அண்ணா கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பாட்டும் சரி, படத்தில் வர பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி பயங்கரமாக இருக்கும். படம் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த படம் தெரிவிக்க வச்சுருக்காங்க. பட் ஏஆர் முருகதாஸ் எப்போ கதை எதுனா தெரியல. இல்லை நிஜமாக சொல்கிறேன், சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா வில்லன் பேர் 2 வில்லன் விராட்டு சிராஜ் அப்படி தான் எழுதியிருக்காரு. இவர் தன்னை வந்து தலந்தா இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு யார், சிவகார்த்திகேயன். ஸோ படம் அப்படி தான் போகுது. படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க இருக்குது. பட் ஒரு ஆபாசமோ அல்லு சில்லோ இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட எமோஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருக்கே உண்டான அந்த நகைச்சுவை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ படம் சூப்பராக இருக்குது. எஸ்கே வந்து திரும்ப அதை தான் கொண்டு வரணும். ஸோ இப்படியே வந்தால் எஸ்கே வந்து ஒரு பெரிய இடத்த பிடிப்பார் தமிழ்நாட்டில். அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ வித்யுத் ஜம்பால் ஐயோ மனுஷன் வேற லெவலில் பின்னிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹீரோக்கு டஃப் கொடுக்கணுமோ வில்லனுக்கு ஏஆர் முருகதாஸ் கடைசி வரைக்கும் அதை கொடுத்துருக்காரு. படம் நல்லா இருக்குது, ஃபேமிலிஸ் வந்து பார்க்கலாம். என்ன வன்முறைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம். என்ன ஒன்று விஜய் அண்ணா துப்பாக்கி குத்தாரு, படமே துப்பாக்கி தான். ஸோ துப்பாக்கி வச்சு தான் கதையே. பெரிய ஸ்க்ரீனில் போட சொல்லுங்க. படம் சூப்பர். இல்லை லேகெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்பவுமே அப்படி தான். ஸோ அப்படின்னு கொண்டு போகிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவரோட ஹியூமர் சென்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ படம் நல்லாவே போகுது, நல்லா இருக்கு, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். முருகதாஸ் படமா எஸ்கேஎஸ் படமா நான் சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க. முருகதாஸ் படம் மாதிரி இருக்குதானா கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற முருகதாஸ் மாதிரி இருக்கு, அப்போ இருக்கிற முருகதாஸ் படம் கிடையாது. எஸ்கேவோட நடிப்பு வந்து மெர்சலாயிட்டே போகுது. ஸோ படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்லை அது லவ் வச்சு தான் அவர் அவனுக்குள்ள லவ் இருந்தாலுமே லவ்வை வச்சு தான் கதை. தன்னோட ஒய்ஃப் அதான் லவ்வரை கடத்திட்டு போயிடுறாங்க. அதை வச்சு தான் கதை. பழைய கதையாக இருந்தாலும் அது ஏஆர் முருகதாஸ் எப்படி எடுத்துருப்பான்னு தெரியல. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு ஏற்ற படம் நல்லா இருக்கு. ஐயோ ஃபைட்ஸ்னா ஐயா படமே மதராசின் பேர் ட்ரெய்லரில் கரெக்டாக கேட்டாங்க. ஃபைட் தான் படம் ஃபுல்லாக நல்லா வந்துருக்கு. அண்ட் அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் ஹீரோக்கு மாஸ்க் கொடுத்துருக்காங்க, வில்லனுக்கு வேற லெவல் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் முருகதாஸ் இஸ் டூ குட், சூப்பராக எடுத்திருக்காரு படம். நீங்கள் போய் பாருங்க, உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இன்டர்வல் முன்னாடி ஒரு
ஒரு சீன் வரும், அது உண்மையாவே சூப்பர். நான் ஃபிலிம் எல்லாம் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க போய் பாருங்க, ரொம்ப பிடிக்கும் உங்க எல்லாருக்கும். அண்ட் எஸ்பெஷலி எஸ்கே வேற லெவல் பண்ணியிருக்காரு. அவர் புதுசா இருக்காரு, எஸ்கே புதுசா பாப்பீங்க நீங்க, வேற லெவல்ல இருக்கு, என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாரும். அப்படிதான் இருக்கும், ஆனா உண்மையாவே படம் நீங்க த்ரோட் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு போர் அடிக்காது, ஃபிலிம் எல்லாம் ஒரு இடத்துலயுமே உங்களுக்கு போர் அடிக்காது, நல்லா இருக்கும், போய் பாருங்க சார். எல்லாமே சூப்பர், எல்லாமே சூப்பர். ஒரு பாட்டு 2 பாட்டு சூப்பர், எல்லாமே சூப்பர். போர் அடிக்கல இல்ல படம் போர் அடிக்கல, உண்மையா போற. எஸ்கே உண்மையாவே நான் எதிர்பார்க்கவே இல்லை, எஸ்கே அப்படி இருப்பாரு, வேற லெவல் பண்ணிட்டாரு. சும்மா படம் பார்க்கலாம் வந்தோம், ஆனா படம் உண்மையில செம்ம சூப்பரா இருக்கு. ஃபைட்ஸ்லாம் ரொம்ப செம்ம ஃபைட்ஸ். சைக்கோ கேரக்டர் எஸ்கே வேற லெவல் பண்றாருங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க போய் பாருங்க சார். அவங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க, எல்லாமே சூப்பர். படம் த்ரோட் சூப்பர், எல்லாமே அவங்க ரோல் கரெக்டா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. லவ் பேஸ் பண்ணி தாங்க, லவ் பேஸ் பண்ணி தான் படமே. அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் பேஸ் பண்ணி படம்னாலே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படமா தான் இருக்கும். பாருங்க, போய் என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாரும் கண்டிப்பா. ஹீரோ வச்சு புதுசாக அட்டம் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஒரு கமர்ஷியல் படத்தில் ஹீரோ ஒரு குட் கேரக்டர் தான் காமிப்பாங்க. இங்கே கொஞ்சம் மென்டல் இன்ஸ்டேபிள் கேரக்டராக காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் இதை வந்து துப்பாக்கியோட கம்பேர் பண்ணா துப்பாக்கியோட கம்பேர் பண்ண வேணாம், நார்மலாக பார்த்தா நல்லா இருக்கும். வில்லனும் அனிருத்தும் தான் தூக்கி நிறுத்துறாங்க. படம் ஃபுல்லாக வில்லன் அனிருத் 2 தான் ஓடுது. அது எப்படி சொல்கிறது, மியூசிக் சூப்பராக இருக்குது, வில்லன் எலிவேஷனும் பக்காவாக இருக்குது. திருப்பி டாக்டரோட பிஜிஎம்மே திருப்பி போட்டிருக்காரு. அனிருத் கொஞ்சம் பிஜிஎம்ஸ் மற்ற படத்துலேருந்து எடுத்து போட்ட மாதிரி இருந்தது. நமக்கு ஏதோ அடிபட்டிருக்கு, நமக்கு தெரியலன்னு விட்டுட்டு போக கூடாது, ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக கன்வே. அதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காரு. இவர் சினிமாவில் தான் பண்ணுறாரு, ரியல் லைஃப்பில் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக கன்வே ஆகலையா? கன்வே ஆகல. அதெல்லாம் சும்மா இது சினிமாவில் ஒருத்தர் நல்லவா எப்படி பண்ணுறான்னு காட்டுறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அந்த கான்செப்ட் இருக்கு, ஒன்றும் கிடையாது. பயப்படுறாரு. இப்போ என்ன ஒருத்தர் கத்தியில் குத்துட்டு இருந்தா பப்ளிக் பயப்படுறாரு, அவ்வளோதான். ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒன்றும் கிடையாது, ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. பயப்படுறாரு, என்ன எங்கே குத்திடுவானோன்ட்டு. பட் எத்தனையோ நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போய் ரவுடிஸ் எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்கள குத்திருக்காங்க. 10க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க? 10க்கா ஹாஃப், அந்த ஆஃப் அதோட கம்மி எதாக இருக்கா? அந்த ஆஃப் எதுக்காக? அது ஹாஃபா? அந்த ஆஃப் எதுக்காக கொடுக்குறீங்க? ஹாஃப் இத்தனை ஆடியன்ஸ் வந்திருக்காங்கன்னு கொடுக்கும். ஓகே, மற்றபடி எதுவுமே இல்லை. இல்லை, ஹாஃபே ஜாஸ்தி.